பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. அவனிலே இறைவனுக்காய் அர்ப்பணம் செய்தவர் பேறு பெற்றோர் என மறுச்சான்று பகர்ந்திடவே அன்பர்களே ஒன்று கூடிடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாயிருப்பீராக. என்னை தள்ளிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதிரும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஊதியம் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1 முதல் 11 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, என் அறிவீனத்தை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். ஆம், சற்றே பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகின்றேன். உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஓர் இயேசுவை பற்றி அறிவித்தால்
அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஓர் ஆவியை பற்றி பேசினால், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள். இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்லேன் என்றே கருதுகின்றேன். நான் வன்மையற்று இருக்கலாம், ஆனால் அறிவு அற்றவன் அல்ல. இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கின்றோம். ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன். இதுதான் நான் செய்த பாவமா? நான் உங்களிடையே பணிபுரிந்த போது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்றே சொல்லலாம். நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை. எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாய் இருந்ததில்லை. மாசிதோனியாவில் இருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள். நான் எதிலும் உங்களுக்கு சுமையாய் இருந்ததில்லை, இனி இருக்கவும் மாட்டேன். கிறிஸ்துவின் உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அக்காயா பகுதியில் உள்ள யாரும் தடுக்க முடியாது. ஏன் இப்படி சொல்லுகிறேன்? உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலா? நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும். இதே ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 111 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவி 7a. உங்கள் பதிலாக ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, நம்பிக்கைக்குரியவை. அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை, என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை, உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம்.
இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதரங்களே, புனித பவுலடிகளாரினுடைய இறைவார்த்தை அறிவிக்கின்ற ஆர்வம் இந்த மடல்கள் வழியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திருத்துதர் பணியிலே அவர் எவ்வளவு இடங்களுக்கு சென்று ஊதியம் எதையும் எதிர்பார்க்காமல் தம்முடைய உழைப்புக்காக தாமே உழைத்து எவ்வாறு அவருடைய தூதுரை பயணங்கள் வழியாக இறை ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டுமென்று அவர் கஷ்டப்பட்டார் என்பதை நாங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுகிறோம். அதன் பின் திருத்தூதர் பவுலினுடைய செய்திகளை நாங்கள் மடல்களிலே, அவர் எழுதிய திருத்தூது மடல்களிலே இருந்து நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். அன்பான சகோதரங்களே, அவருடைய எழுத்துக்கள் அல்லது அவருடைய கடிதங்கள் இன்று இல்லை என்றால், அல்லது அவருடைய சொற்பொழிவு இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பல உள்ளார்ந்த உண்மைகளை, மறை தொடர்பான உள்ளார்ந்த உண்மைகளை அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய கிறிஸ்தவத்தை பற்றி அவர் ஆழமான உண்மைகளை, கருத்துக்களை அவர் பொதிந்து வைத்திருக்கிறார். அப்படியான ஒரு வாசகம்தான் இன்றைய நாளிலே நாங்கள் வாசித்த இந்த முதல் வாசகம். அன்பான சகோதரங்களே, நற்செய்தியை பற்றி அவர் பேசுகிறார். எது நற்செய்தி, யார் நற்செய்தி என்றும் அவர் அழகாக சொல்லுகிறார். உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தால், அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியாரை பற்றி, அவரை தவிர வேறு ஒரு ஆவியை பற்றி பேசினால், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். கவலைப்படுகிறார். ஏனென்று சொன்னால், எந்த இயேசு அவரை அழைத்தாரோ, எந்த இயேசு அவரை தடுத்தாடி அவரை சவுலில் இருந்து பவுலாக மாற்றினாரோ, எந்த இயேசுவுக்காக அவர் நோன்பிருந்து 3 நாட்களால் தன்னுடைய வாழ்வை மாற்றி கொண்டாரோ, எந்த இயேசு நற்செய்தி என்று தான் சென்ற இடங்களில் எல்லாம் பறைசாற்றி வந்தாரோ, அந்த இயேசுவே உண்மையான நற்செய்தி என்பதை நிரூபிப்பதிலே அவருடைய சொற்பொழிவுகளிலும் எழுத்துக்களிலும் புனித பவுல் தவறியதில்லை. யார் இந்த நற்செய்தி என்பதற்கு ரோமியருக்கு எழுதிய கடிதத்தில் அவர் சொல்லுவார், நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையிலே அது இறைமகன், மனிதர் என்ற முறையிலே அது தாவீதின் வழிமரபு. எனவே நற்செய்தியை தருவதாக வாக்கு பண்ணிய கடவுள் இறுதி நாளிலே நற்செய்தியை தந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து என்கிற நற்செய்தி என்று சொல்லுகிறார். இதை தவிர வேறு ஏதாவது கொள்கைகளோடு, வேறு ஏதாவது விசுவாச பின்னணியோடு, அல்லது நம்மை ஏமாற்றுகின்ற விதத்திலே இது அது என்று சொல்லிக்கொண்டு வருகிறது எல்லாம் எதுவுமே நற்செய்தி அல்ல என்பதை அவர் வாதாடி உறுதிப்படுத்துவதிலே அவர் மிகவும் தெளிவாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, அவர் தன்னிடம் அவர் ஒரு அறிவாளி, சட்ட வல்லுனர். இருந்தாலும் புனித பவுலடிகளார் இயேசு ஆண்டவரை எளிதிலே வாழுவதற்கு முயற்சி செய்த ஒரு மனிதன். அதனால் தான் அவர் சொல்லுவார், நான் ஊதியம் எதுவும் பார்க்காமல் இயேசுவை அறிவித்தேன். நற்செய்தி அறிவித்தேன் என்பது இயேசுவை அறிவித்தேன். இயேசு இறந்தோரிடம் இந்த உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிவித்தேன்.
எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசம் கொள்வதற்கு, நம்பிக்கை கொள்வதற்கு, எதிர்நோக்கின் பயணிகளாகிய நாங்கள் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு மிகவும் சான்றாக அமைவது புனித பவுலடிகளாருடைய கடிதங்கள். நமக்கு உற்சாகத்தை தருவது அவருடைய கடிதங்கள். எனவே நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு நற்செய்தி, நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு நற்செய்தி, அது வேறு யாரும் இல்லை, இயேசு ஆண்டவர் தான். எனவே நம்முடைய நாளாந்த வாழ்க்கையிலே பல சவால்கள் வரும். சோதனை, வேதனை, கஷ்டங்கள், துன்பங்கள், பலவீனங்கள், இவை நம்மை பின்தொடரும். ஆனால் புனித பவுலடிகளார் ரோமியருக்கு சொல்லுவது போல, கிறிஸ்துவின் அன்பிலே இருந்து, நற்செய்தியின் அன்பிலே இருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது? ஆடையின்மையா, சாவா, பட்டினியா, பசியா, எதுவுமே என்னை பிரிக்க முடியாது, நான் அவருக்காக கொல்லப்படுகிறேன் என்று சொல்லி வாழ்ந்த ஒரு மனிதன். எனவே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாளாந்தம் இந்த நற்செய்தியின் சாயலை தாங்கக்கூடிய வலிமை பெறுவோம், உறுதி பெறுவோம். அத்தோடு இந்த நாளிலே இயேசு ஆண்டவர் மத்தேயு நற்செய்தியிலே சொல்லுகிறார் எவ்வாறு செபிக்க வேண்டும் என்று. நாளாந்தம் நம்முடைய வாழ்வினுடைய புகழ்ச்சியை, நம்முடைய வாழ்வின் நன்றியை, பலவீனத்தை, வேண்டுதல்களை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு சபமே இயேசு என்று சொல்லித்தரக்கூடிய சபம். எனவே நற்செய்தியினுடைய அன்பிலே இருந்து, இயேசுவினுடைய அன்பிலே இருந்து பிரிந்து விடாமல் அவரை மாட்சிப்படுத்த, புகழ, நன்றி சொல்ல, பலவீனங்களுக்கு மன்னிப்பு கேட்க, இன்னுமாக நம்முடைய வேண்டல்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய துணிவு நமக்கு இயேசு மீது இருக்க வேண்டும். பற்று இயேசு மீது இருக்க வேண்டும். ஆர்வம் இயேசு மீது இருக்க வேண்டும். எனவே அந்த அருளுக்காக நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அருளினூற்றே இறைவா, உம் பிரதிநிதிகளான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் மக்களுக்கு சிறந்த வழிகாட்டிகளாக பணியாற்றிட வேண்டிய பலத்தையும் உடல் நலத்தையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தக ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனங்கண்டு இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து நேர்மையுடனும் இறை பற்றுடனும் சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய பண்பாட்டு சீர்கேட்டினால் கொள்கை பிடிப்பில்லாமலும் வாழ்க்கையில் தெளிவில்லாமலும் வாழும் இளையோர்களை ஆசீர்வதித்து அவர்கள் தமது எதிர்காலத்தை ஆக்கப்பூர்வமான வகையில் கொண்டு நடத்த தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தெய்வமே இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்களின் ஆணவ போக்குகளை அகற்றி நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு பணியாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஆற்றலான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு தேவைகளும், எங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் தருகிறோம். நீரை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தேவையான அருளை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்ப இரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபியங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆய ஜஸ்டின் பெர்னாட் ஞான பிரகாசம், எல்லா திருநீனர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித ஜோசவாஸ், இவ்விலையில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உம திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமீன். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நின்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. என்னில் அவனும் அவனில் நானும் என்று ஒன்று தானே. இந்த நிலைய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. வாழ்க்கை மூச்சு நின்றுவிடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றால். வாழ்க்கை மூச்சு நின்றுவிடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றால். ஓடி வந்தேன் உனை என்னிலேற்க, ஒன்றாகும் நேரம் நான் உன்னை பாட
வேந்தனே எந்த நிலைய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே வசந்தம் வீசுமே வசந்தம் வீசுமே. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அலைகடலொளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே செல்வ ஆண்டவர் தாயாரே நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறிகதவே வாழி வானவன் கவிரியலின் தூய மங்கள மொழியேற்பாய் தூய மங்கள மொழியேற்பாய் ஞான சமாதான வழி நாம் நடந்திட தயை செய்வாய். அலைகடலொளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே செல்வ ஆண்டவர் தாயாரே நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறிகதவே வாழி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டள்ளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.